சேரனோட வாழ்க்கையில் கார்த்திகா வரப்போகிறாங்களா, இல்லை அது ஏதாவது வேறு மாதிரி திருப்பம் வரப்போதா, சந்தா தான் வந்து சேரனுக்கு ஜோடினா அது நடந்துற போதா சீக்கிரமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம சந்தாவுடைய தாய்மாமா விஷயத்த ஒரு பிரச்சனை வருங்கிறத நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தோம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து வர வழியில் ட்ராவல் பண்ணி நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு திண்டுக்கல் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஊருக்கு போகும்பொழுது அங்கே போகிற வழியிலேயே இப்போ வந்து சந்தாவும் இந்த பக்கம் இவங்க 2 பேர் மட்டுமே நிலாவும் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்கிறது இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சோழனுக்கு நம்ம கூட பேச மாட்டாங்கன்னு திருப்பி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து அவரெல்லாம் பேசி பார்க்க சத்தப்பா பாட்டுலாம் லவ் சாங்காக வச்சு பார்க்க பாட்டை அமர்த்துறா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாரு நடேசன். கடைசியாக கிளம்பி போகிற வழியில் ஒவ்வொருத்தங்கிட்டே விசாரித்து இடத்துக்கு போய் இவங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து பார்க்க வர அதுக்கு முன்னாடி நடேசன் எங்கள் ஊருக்கு வந்துட்டோன்னு அவர் கிளம்பி ஊரை சுற்ற போயிட்டார். இவங்கெல்லாம் வந்து பேசி நாங்கள் தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இங்கே வரவங்கலாம் இந்த வீட்டில் தான் தங்குவாங்க, நம்ம நினைக்கும் போது தான் ஐயனாரை பார்க்க முடியாது, அவர் நினைக்கும் போது தான் நம்ம அவரை பார்க்க முடியும்லாம் சொல்லி பேசி கூப்பிட்டு போக அங்கே உங்கள் சொந்தக்காரங்க தான் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க, நீங்களும் உள்ளே போயிடுங்கன்னு சொன்னால் நம்ம சொந்தக்காரங்க யார் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா கார்த்திகா வெளில வராங்க. மாமா நீங்கள் எப்படி வந்தீங்க, நான் எங்கள் அம்மாட்ட வாங்கி நீங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தபோதே அம்மா நீங்களும் வந்து நேர்த்தி கடன் இருக்கிறீங்க கூட்டு வந்துட்டாங்க, நாங்களாம் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்கிறாங்க. நேர்த்தி கடனா இல்லை வந்து அம்மா வந்து பூஜை கல்யாணம் முடிஞ்சுனா வரணுங்கிறதுக்காக வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்ததுக்கப்புறம் உங்களோட வழியெல்லாம் கேட்டு சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கஸ்தூரி வெளில வந்து இவங்கள பார்த்துடுறாங்க. கார்த்திகாவோட அம்மா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. வாட் இஸ் த மேட்டர், நீங்களாம் இருக்கிறா வந்தீங்க, எங்களை துரத்திக்கிட்டே வந்தீங்களாடா, கார்த்திகா பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரியப்பா தான் கொடுத்தாரு நான் இடத்த அட்ரஸை, நான் அதனால் வந்தோம், வேண்டலுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம், பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா நாங்கள் எப்பயோ பண்ணியிருக்கலாம், நாங்கள் பண்ணாமல் இருக்கோங்க, அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட ஹஸ்பண்ட்லாம் வந்து அவரும் வந்து பேசிட்டு உள்ளார போனதுக்கப்புறமா இப்போ இவங்களுக்கு ரொம்ப பயமாகி கஸ்தூரி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி எதுக்கு நான் அனுப்பிவிட்டீங்கன்னா, இல்லை சாமியெல்லாம் எனக்கு ரொம்ப பயமுறுத்துச்சு அதனால தான் அனுப்பிவிட்டேன், பிரச்சனைலாம் எதுவும் வராது, நீ கவலைப்படாது, வந்தால் நான் வந்து உங்களை விரட்டி விட்டுறேன், கவலைப்படாத அப்படின்னு ஒன்று திருவிழாலாம் வந்துச்சா இவண்டு வந்துருவானுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் சீன் நிலா சோழனுக்கு வைக்கிறாங்க. நிலா வந்து சாரீ கட்டிட்டு வருவாங்கன்னு இவர் சொல்ல அதே மாதிரி அவங்க சாரீ கட்டிட்டு வராங்கிறதுலாம் நடக்குது. போகனா அடுத்த வாரத்தை ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.